ஓகே பாருங்க, இதுதான் வந்து புளோரிடா. நாங்கள் இன்றைக்கு வந்து குளிச்ச இடம். எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்தியாவில் வந்து மாமா இந்த மீன் எவ்வளவு மெல்லிசுன்னு பாருங்க. மாதிரி இருக்கு. இது வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய ஐங்கரம் கதைக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் புளோரிடாவில் தான் நிற்கிறோம். நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்டா, நாங்கள் இன்றைய மியூசியமுக்கு வந்திருக்கிறோம். பக்கத்தில் குளிக்கிற இடமும் ஒரு ஃபெஸ்டிவல் நடந்து கொண்டிருக்கோம். அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த வீடியோவில் அக்வாரியம், அதோட வந்து இதில் ஒரு பெரிய ஒரு பீச் ஒன்று இருக்குது, நல்ல ஒரு பீச்சு. இந்தியாவில் பாருங்க ஒரு மார்க்கெட் ஒன்று இருக்குது. அந்த 3 விஷயத்தை தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ அக்வாரியத்தை பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் வந்து எங்கள் மார்க்கெட் போக போகிறீங்களா? மார்க்கெட்டுக்கு போயிட்டு அப்படியே நாங்கள் வந்து இதில் குளிச்சுட்டு தான் இனி வந்து நாங்கள் ரூமுக்கு போகணும். ஹோட்டல் நாங்கள் புக் பண்ணிட்டு ஹோட்டலில் போய் இன்றைக்கு நைட்டுக்கு ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு வந்து நிறைய ஐடியா இருக்கு. நாளைக்கு பார்ப்போம் என்ன இரண்டா பார்ப்போம். மற்றது வந்து இங்கே புளோரிடாவில் ஹிந்து டெம்பிளும் இருக்குதா? அப்போ ஹிந்து டெம்பிளையும் இருக்கா பார்த்துட்டு தான் நாங்கள் முடிஞ்ச அதே மாதிரி நாளை பார்ப்போம். பாருங்க, இந்தியாவில் ஒரு நல்ல ஒரு பீச் ஒன்று இருக்கு. நான் அதற்கு உங்களுக்கு காட்டுறேன். சூப்பர் பீச் உண்டு. இது வந்து அக்வாரியம் உண்டு. இது என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து ஒரு ஆளுக்கு வந்து $5 தான். அப்போ நாங்கள் போய் உள்ளுக்கு போய் பார்ப்போம். இதில் வந்து அக்வாரியத்துக்கு முன்னுக்கு தான் பீச். பாருங்க, நிறைய பேர் ஆக்கள் வந்து நிற்கிறாங்க. பீச் பாருங்க, இந்தியாவில் பாருங்க நிறைய பேர் ஆக்கள் பீச்சில் நிற்கிறாங்க. நாங்கள் வந்து இப்போ வந்து அக்வாரியத்துக்கு போயிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு பீச்சுக்கு போவோம். இதில் பாருங்க ப்ரைஸ் போட்டிருக்குறாங்க, என்னென்ன ப்ரைஸ்ன்னு சொல்லி. உள்ளுக்கு நாங்கள் போய் டிக்கெட் எடுத்துட்டு என்னென்ன மீன்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, அப்போ இதில் வந்து நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டு நாங்கள் போய் அக்வாரியம் பார்க்க போகிறோம். ஜோசான் எப்படி ஜோசான் எப்படி இருக்கு? எப்படி இருக்குது? ஓகே, ஏதாவது கொஸ்டின் இருந்தால் அவர்கிட்ட கேட்டால் சொல்லுவார். ஓகே, இதில் பாருங்க மீன்கள். இது ஒரு சின்ன ஒரு அக்வாரியம் தான். நம்ம இந்த மீன் எவ்வளவு மெல்லிசுன்னு பாருங்க. இது வந்து இது பாலொட்டி மாதிரி இருக்கு. யாராவது வீடியோ பாக்குறீங்கன்றா சொல்லுங்க. இந்த மீன் நான் ஃபர்ஸ்ட் டைம் காணேன். நல்ல வெள்ளையா இருக்கு. என்னன்னு தெரியும். இது வந்து என்னன்னு தெரியல. யாராவது வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரியுமென்றா சொல்லுங்க. ஓகே, அப்போ இந்தியாவில் வந்து இதில் மீன் தொட்டியும் வச்சுருக்காங்க. இதில் பாருங்க மீன் தொட்டிக பாருங்க, குட்டி குட்டி மீன் நினைக்கிங்க. இது வந்து அந்த ஊத்த சாப்பிட்ற மீன். மஞ்சள் மீன் நல்லா உதன்ன ஒரு இது நீர் வெளியில கையை தட்ட உள்ள பெரிய சங்கு இருக்கு. இதுக்குள்ள ஒன்றுமே இல்லை. இதே மரத்தில் காய்கள். இதுல பாருங்க, இதுகள் எல்லாமே கடல்ல இருக்க சிப்பி ஃபுல்லா எடுத்து பொலிஸ் பண்ணி எல்லாமே நீட்டா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா இதுகள் எல்லாம் விற்கிறதுக்கு இல்லை, இங்க வந்து பார்வைக்கு மட்டும். இதுல வந்து கீப் சோப்பும் இருக்குது. ஆனா இதுல ஒன்றும் வாங்கக்கூடிய மாதிரி ஒன்றும் இல்லை. என்ன ஓகே, அப்ப நாங்க இனி இங்க போவோம். அங்க மார்க்கெட் போவோம். ஓகே, 2 fingers, so don't pick anything up. Just touch to see what it feels like.
This அவ is சார் an urchin. ஒன்றரைக்கு 2 கையால தான் தரணும். Yeah, so he's hard. Is it This spiky? is a decorator urchin. I don't know who. Then can you translate? Do you speak English? Yeah. A little or okay. A little bit. Yeah. Okay. All right. So I mean, I can tell you. I don't know if you could translate for them. It's called a decorator urchin because he uses shells to hide. So Ah, he's like இது- camouflage. இது டெக்கரேஷன் இது என்ன சொல்லறா அதுக்கு அது நல்ல You கட்டியா can touch anything in the tank as long as you already wash your hands. You are very good. Yeah, so this is a baby horseshoe crab. Yes. Look behind you over there. That's how big they will get. Those are his eyes. You see his eyes sticking out like this? like a crab. His eyes, he just pulled in here. Here, look, you can see. இங்க கண்ணு இருக்குது. He's burying himself. This is sea star, starfish. Yeah, I saw one before. ஸ்டார் பீஸ் Yeah. Why are these really hard? அப்படியே தூக்கி எடுமே Yeah. கையில் So look, he likes to hold. கண்ணிக்குள்ளே வச்சிருங்க கையில் Put your finger in between and see he will. Does it not hurt? No. Just put in between. Like He's hugging my finger. கட் பண்ணதா சார் இதில் பாருங்க பிங்கரை வைக்க அப்படியே அமர்த்தி பிடிக்குது Heard of that in science before. yeah. That's இவைக்கு பிடிக்குது keep the sand clean. பாருங்க இதை கையை வைக்க அப்படியே கையை இறுக்கி பிடிக்குது இதுதான் அந்த மீன் பாருங்க இதை அந்த கையை வைக்க அந்த இதால வந்து கையை இறுக்கி பிடிக்கும் ஓகே இப்போ வந்து அக்வாரியம் எல்லாம் பார்த்தாச்சு இப்போ நாங்கள் வந்து மார்க்கெட் போகிறோம் மார்க்கெட் போட்டா அவளுக்கு வந்து ஓகே அப்போ நாங்கள் வந்து இப்போ மார்க்கெட்டுக்கு போய் பார்க்க போகிறோம் பிள்ளை சிப்ஸ் வாங்குறாங்க இந்த மத்த பிள்ளைக்கு தேடுங்க அவங்க ஆப்பிள் பே தான் யூஸ் பண்ணுது ஆப்பிள் பே எனக்கு கேஷ் டிக்டாக்ல வந்தது ஆனால் நாங்கள் இப்போ க்ளோஸ் பண்ணுறோம் கொஞ்சம் கஷ்டம் ஒவ்வொரு தடவை பார்த்து இதாக போகணும் அவதானம் இதில் ஒரு கொஞ்சம் பெரிய ரோட்டாக இருக்குது ஓகே இப்போ வந்து இதில் வந்து இது நடக்குது அந்த சாரிங்கண்ணோட பொண்ணு அந்த போத்துல எக்ஸிபிஷன் நடக்குது அட்மிஷன் $7 அட்மிஷன் $7 வா இதில் போகிறேன்டா நாங்கள் இதில் வந்து டெக்ஸ்ட் பண்ண இதில் சைக்கிள் எல்லாம் நிற்குது தேவையாண்டா நாங்கள் இதை எடுத்துட்டு போகலாம் ஓட போகிறது இந்த அது அவங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் பண்ணினா இதாண்டு வாங்க லொக் எடுத்து விடுவாங்க குளிச்சுட்டு வந்துடாண்டுல அவனு சொல்லுங்க சும்மா விற்கிறாங்களா முடுப்பு எல்லாம் பாத்தல் எல்லாம் இருக்குமா சாப்பாடும் விற்கிறாங்களா அவ்வளவுதான் coming here. Yeah. Thank you. Thank you. Okay. Bye. But you too. Like a bit later, like maybe, yeah. Oh no. Yeah. அவ போட்டோ வேணுமோ நான் இல்லைன்னு சொல்லிட்டேன் ஓகே அப்போ நாங்கள் வந்து அதில் வந்து கேட்டேன் அது வந்து உள்ளுக்கு வந்து இது நடக்குது 8 மணி அப்போ இது 8 மணி மாதிரி நடக்குது எக்ஸிபிஷன் மாதிரி அப்போ உள்ளுக்கு வந்து நாங்கள் எந்த போகிறோம் மார்க்கெட் பெரிய ஆக்களுக்கு $7 இரவுக்கு வந்து இதுகள் பூட் ஐட்டங்கள் மற்றது வந்து எல்லா ஷாப்பிங் அது பண்ணணும் இதுதான் ஃபெஸ்டிவல் அத்தை சொல்லுனது நான் சொல்லுனது மார்க்கெட் அப்போ நாங்கள் வந்து குளிக்க போனோம் இப்போ பீச்சில் இல்ல நாங்க ஆடுறது இது இல்ல உங்களுக்கு தெரியுமா அந்த மாடு குதிரை ஓடுறதா அந்த ஆட்டம் தான் ஆடுவாங்கலாம் இதே நாங்கள் போய் பீச் இருக்க பார்த்துட்டு குளிக்கல இதில் வந்து நாங்கள் இப்போ வந்து இறால் வந்து விற்கிறாங்களா இதில் பாருங்க இது ஃப்ரெஷ்ஷான இறாலா pound $1 $10 okay I'll give you 3 for 20. ஓகே தேங்க்யூ இதில் பாருங்க இது வந்து அந்த கேம்பிங் மாதிரி வந்தாக்குதா ஆ
ஓகே, அப்ப நாங்க வந்து இப்ப கடையில போய் குளிக்க போறோம். குளிச்சிட்டு அப்படியே போய் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு அப்படியே ஹோட்டல் வந்துருக்கிறோம். இப்ப ஃபேமிலி மீல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணாங்க. இப்ப எல்லாருக்குமே வந்து இது தந்துருக்குறாங்க, என்ன பன் எல்லாமே இருக்கு. ஓகே, அப்போ ஒரு பீஸா எடுத்து கேஎஃப்சி. சுசாந்துக்கு என்ன வேணும்? ஏற்கனவே எடுத்துட்டேன் போட. இப்போ வந்து நாங்கள் கேஎஃப்சி பன் சிக்கன். சுசாந்த் எப்படி இருக்கு சாப்பாடு? உனக்கு தான் இதை ரொம்ப பிடிச்சிட்டு போட எனக்கு. ஆ ஓகே, ஓகே பாருங்க, இதுதான் வந்து ஃப்ளோரிடா நாங்கள் இன்றைக்கு வந்து குளிச்ச இடம். எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்தியாவில் வந்து இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன்னா, அப்போ நாங்கள் வந்து இனி வீட்டை வலிக்கிட போகிறோம். ஓகே, அப்போ வந்தது முரளிப்பழம் புடுங்கிட்டு, அப்போ இங்கே வீட்டில் வந்து எல்லாம் குளிச்சுட்டு, அப்போ இனி வந்து வீட்டை போக போகிறோம். ஓகே, இப்போ பார்த்துருப்பீங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ தான் நாங்கள் ஃப்ளோரிடாவில் வந்துட்டோம். இப்போ வந்து நேரம் வந்து பாருங்க, என்ன நேரம் உண்டு 12:30. இப்போ தான் வந்து நாங்கள் இதை வந்து நாங்கள் இப்போ இனித்தான் சாப்பிட்டு கிடக்க போகிறோம். அப்படியே பாருங்க, முரளிப்பழம் எல்லாம் அப்படியே பொட்டியோட கொண்டு வந்து வச்சிருக்குது. இப்போ நாளைக்கு தான் எல்லாம் கிளியர் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, அப்போ நாங்கள் இனி சாப்பிட்டு கிடக்க போகிறோம். ஓகே, அப்போ நாளைக்கு வந்து அப்படியே கண்டினியூ பண்ணோம். ஓகே, இப்போ சரியா 12:30. இனி வந்து குளிச்சுட்டு கிடக்க அப்படி 1:30. ஓகே, பாய். ஓகே, காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம். பாய்.